ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் முட்டை இல்லாமல், மைதா, வெள்ளை சர்க்கரை இல்லாமல் ஒரு சிம்பிளான ராகி கேக் தாங்க பண்ண போகிறோம். என்னோடய ஸ்கூலில் இன்றைக்கி மினி ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆங்க. ஸோ கிளாஸில் வர ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும் கொடுக்குற மாதிரி செஞ்சு தர சொன்னால், ஸோ அதனால் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். தமிழில் வந்து விதை திருவிழான்ட்டு ஒரு பாடம் இருக்குங்க. அதில் வந்து இருக்கிற தானியங்களில் ஸ்டூடெண்ட்ஸே வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு தானியம் சூஸ் பண்ணி அதுக்கான ரெசிபியை செஞ்சுட்டு வரணுமா. ஸோ என் பொண்ணு வந்து கேழ்வரகு சூஸ் பண்ணா. ஸோ கேழ்வரகுல தோசை, அடை, வடை எல்லாமே வந்து காமனாக எல்லோரும் செய்கிறது தான். ஸோ நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ராகி கேக் வந்து செஞ்சு கொடுக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. பவுலில் வந்து 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது க்ரீமியான கன்சிஸ்டன்சி வருங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி அச்சீவ் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி க்ரீமியாக வரணும். இப்போ க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து அதை உருக்கி வச்சுருக்கேங்க. அதை இது கூட வந்து நான் சேர்த்திக்கிறேன். இது சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் கூட. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 ட்ராப்ஸ் வரைக்கும் வெனிலா எசன்ஸ் சேர்த்திட்டு அதையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதே மாதிரி 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்திக்கோங்க. இப்போ தயிர் கூட நம்ம பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் ப்ளஃபியாக மாறும் அந்த தயிர். இப்போது இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி போய் ப்ளஃபியாக வருங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீமி கன்சிஸ்டன்சி போய் அந்த ப்ளஃபினஸ் மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். லைட்டாக பொங்கி வந்த மாதிரி. இந்த மாதிரி லைட்டாக பொங்கி வந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ராகி மாவு சேர்த்துருக்கனால அந்த கன்சிஸ்டன்சி வந்து திக்காகும், நல்லாவே திக்காகும். அந்த சமயத்தில் 1 டம்ளர் வந்து பால் எடுத்துக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 ml எடுத்துக்கோங்க. எடுத்து மொத்தமாக சேர்த்திக்காமல் கொஞ்சமாக அந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே திக் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஸோ இன்னி கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதில் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வருங்க. அந்த சமயத்தில் நீங்கள் வந்து மோல்டில் மாற்றி கேக் வந்து பேக் பண்ணிக்கலாம். நான் சின்ன மோல்டில் பேக் பண்ணுறதுனால ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன்.
அது நடுவில் ஸ்டாண்ட் வச்சு மேலே பிளேட் வச்சு தாங்க சின்ன சின்ன மோல்டு வைக்க போகிறேன். நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மேலே பிளேட் வச்சு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு மேலே மோல்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இது மேலே சிலிக்கான் மோடில் வந்து நான் பாதி அளவுக்கு வந்து கேக் பேட்டர் ஊற்றிருக்கேங்க. அதையும் வந்து நான் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிறேன். அது மேலே வந்து நான் பாதாம் வந்து திருவி சேர்த்துருக்கேன். என் பொண்ணு வந்து ஒரு 10 பீஸ் வரைக்கும் வேணும்னு கேட்டனால இதை வந்து 2 பேட்சாக நான் பண்ணி அவளுக்கு கொடுத்து விட்டுருந்தேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச். இதை வந்து மூடி அதே லோ ஃப்ளேமில் 20லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. 20லேருந்து 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை வந்து டூத் பிக்கில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அடியில் இன்னும் வேகாமல் இருந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ராகி கேக் வந்து ரெடி. ராகி கப் கேக் வந்து ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அவ்வளோதாங்க. இது கண்டெய்னரில் மாற்றி என் பொண்ணோட லஞ்ச் பேக்குள்ளே இது பேக் பண்ணி வச்சுருவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.